நாளும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுல ஒரு சிலர் ஜுரம் மற்றும் விரைவில் சரியாகக்கூடிய நோய்கள் கொண்ட நோயாளிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கே சில நேரம் அதிக பணம் செலவாகும். இன்னும் இருக்கு, அதை தாண்டி அறுவை சிகிச்சை மற்றும் ஸ்கேன் போன்ற அதிக பணம் செலவழிக்கக்கூடிய மருத்துவம் தேவைப்படும். இந்த மாதிரியான நேரத்தில் பலருக்கும் தேவையான பணம் இல்லாததால அவர்களுக்கு ஏற்ற மருத்துவ சிகிச்சையை பெற முடியாமல் போய்விடுகிறது. இன்னும் ஒரு சிலர் மருத்துவத்திற்கு நிறைய பணம் செலவழித்து கடனாளிகளாக மாறிவிடுறாங்க. மக்கள் எல்லோரும் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பொருளாதாரம் பின்தங்கிய குடும்பங்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசாங்கம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு ஆண்டிற்கு மருத்துவ செலவாக 5 லட்சம் வரை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் எந்த ஒரு வருமான வரம்பு இன்றி இலவசமாக மருத்துவத்தை பெற்றுக் கொள்ளலாம். அரசாங்கத்தினுடைய இந்த சலுகையை பெறணும்னா இந்த திட்டத்திற்குரிய அடையாள அட்டையை நாம் பெற வேண்டும். தகுதியுள்ள நபர்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வழிகளில் எளிதாக விண்ணப்பம் செய்து மருத்துவ காப்பீட்டு அட்டையை பெற முடியும். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்துடன் சேர்த்து இது செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு அரசு அல்லது இந்த திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளிலும் முன்பணம் செலுத்தாமல் இந்த ஒரு அட்டையை காட்டி இலவசமாக சிகிச்சை பெறலாம். இந்த திட்டத்தின் மருத்துவ காப்பீடு பெற்றுக்கொள்வதற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த திட்டத்திற்குரிய தனி அலுவலகம் இருக்கிறது. அங்கு சென்று இந்த காப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதற்காக ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ் அனைத்தையும் சமர்ப்பித்து இந்த மருத்துவ காப்பீடு அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். இதுவே 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் என்றால் வருமான சான்றிதழ் தேவையில்லை. மற்றபடி ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு கொடுத்து மருத்துவ காப்பீடை பெற்றுக்கொள்ளலாம். இதுவே ஆன்லைன்ல செய்யணும்னா ஆன்லைனில் PMJAY அப்படின்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு அல்லது தமிழ்நாட்டின் www.cmchistn.com என்ற முதலில் உள்ள மொபைல் எண் மூலம் லாகின் செய்ய வேண்டும். பின்னர் அதில் கேட்கப்படும் விவரங்களை பூர்த்தி செய்து தகுதியை சரிபார்த்த பின்னர் உங்களுக்கான ஆயுஷ்மான் அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். குறிப்பாக விண்ணப்பதாரர்களின் வருமானம் 1,20,000 இருக்க வேண்டும். மருத்துவமனைக்கு சென்று இந்த மருத்துவ காப்பீடை காண்பித்து இந்த மருத்துவ காப்பீடு அந்த மருத்துவமனையில் செல்லுமா என்பதை மருத்துவ காப்பீடை பார்த்தவுடன் சொல்லிவிடுவார்கள். மருத்துவ செலவுகளால் சிரமப்படுவோருக்கு இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தகுதி உள்ளவங்க விண்ணப்பித்து இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம்.